கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா இந்த ட்ராமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்காக ஹை பண்ற ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க. அப்பதான் என்னோட வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போகும். வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு ரேணு, ஹீரோவோட பேரு வெண்ணு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினை பாத்தீங்கன்னா வெண்ணிக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போலியே அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் நீ தான் என்கிட்ட பேசின அந்த விஷயத்த மறந்துறதுன்னு சொல்லி ஹீரோ அவளை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயினோட போன் அந்த பக்கம் இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கு. எல்லாமே நம்ம ஹீரோயினோட பிளான் தான், வேணும்னே தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிறத வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் எந்திரிச்சா இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த விஷயத்த மட்டும் என் தங்கச்சி பார்த்தானா ஹார்ட் அட்டாக் செத்து போயிருவா. அவ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் என் கூட ஒன்னா ஸ்டே பண்ணியிருக்கான். பாவம், உன் ஃபியான்சி என் கூட இருந்தான்னு தெரிஞ்சா உன் முகம் எப்படி இருக்குன்னு பார்க்க நான் ஆசைப்படுறேன்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோ தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். இப்ப ஹீரோ கண்ணு முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வெண்ணு நேத்து நைட்டு என்ன பண்ணீங்கன்றது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நேத்து நைட்டு நான் ஒரு பார்ட்டியில இருந்தேன். நீ தானே இந்த பார்ட்டியில இருந்து ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு வந்த. அது மட்டும் இல்லாம எனக்கு ஏதோ ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நேத்து நைட்டு நீங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருந்தீங்க தெரியுமா? எல்லாமே உங்களுக்கு மறந்து போயிடுச்சு. ஆனா நான் இதையும் மறக்க மாட்டேன்னு இவ அவளோட போன்ல உள்ள வீடியோவை பிளே பண்ணி காட்ட, அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்கு என்ன வேணும், பணம் வேணுமா, எவ்வளவு வேணுமோ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனை பாத்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் இவன் மேல கிரஷா இருந்தேன். அந்த விஷயம் இவளுக்கே தெரியாது. அதுக்காக தான் நேத்து நைட்டு இவ கூட ஒன்னா இருந்தேன். ஆனா இவ வேற ஏதோ எண்ணத்துல என் கூட ஒன்னா இருந்திருக்கா போலியே அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன தெரியுமா வேணும், எனக்கு நீ தான் வேணும், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு இவளோட தங்கச்சிக்கும் தான் நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சுதான் ஹீரோயின் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பா. இப்ப இவள பாத்தீங்கன்னா ஹீரோவை டச் பண்ணிக்கிட்டே பேச ஹீரோவளோட கையை பிடிச்சிடறான். வென் எனக்கு கை ரொம்ப வலிக்குது, இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, என்ன கல்யாணம் பண்ணிக்க, அதுதான் உனக்கு இருக்க ஒரே வழின்னு சொல்ல ஹீரோ முடியாதுன்னு சொல்றான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, முடியாதுன்னு சொன்னா நாளைக்கு நடக்க போற பார்ட்டில இந்த வீடியோ தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணு, உன்னோட பதிலுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், பொறுமையா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஹீரோனை பத்தின டீட்டெயில் தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஜூ குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான், உங்களுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு இருக்கே அந்த பொண்ணோட அக்கா தான் அப்படின்னு அவளை பத்தின டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா அவ என் கூட ஒன்னா இருந்தது காரணம் என்ன வச்சு அவ குடும்பத்தை பழி வாங்குறதுக்காகவா? ரொம்ப நல்லதா பிளான் போட்டிருக்கான்னு ஹீரோ யோசிச்சுட்டு அந்த பார்ட்டிக்குள்ள வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ண அந்த பார்ட்டியில நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்யூடி, நீ இல்லைன்னா அந்த பார்ட்டிக்கு என்னால வந்திருக்கவே முடியாதுன்னு சொல்ல, இதுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்க, நீ நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்றோம், உனக்காக இந்த உதவி கூட செய்ய மாட்டேனா? அங்க ஒரு பையன் நிக்கிறான் பாரு, அவனோட பேரு தான் வெண்ணு, அவனதான் உன் தங்கச்சிக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க. அவன் கூட சேர்ந்து வேலை பாக்குறது சரியா வரும்னு தோணுதான்னு சொல்ல, அவன் தான் என்னோட டார்கெட்னே ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா தங்கச்சி ரெண்டு பேர்கிட்டே பேசிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் அங்க உள்ள வெயிட்டர் கூட பேசிட்டு இருக்கா. இப்ப இந்த வெயிட்டர் இவகிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ மேல ஜூஸை கொட்டிட, ஐயோ நான் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு ஏதோ ஒரு ரூமுக்குள்ள வந்துடுறான். இப்ப ஹீரோ அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்க. பின்னாடி ஹீரோயின் தான் கட்டி பிடிக்கிறா. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனது ஹஸ்பண்டானு ஹீரோ கேட்கறான். ஆமா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்களுக்கு ஆஃபர் பண்ணேன், ஆனா இதை பத்தி சாரு கண்டுக்கிற மாதிரியே இல்லைன்னு சொல்ல, ரொம்ப நல்லா பிளாக்மெயில் பண்றேன்னு ஹீரோ கேட்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சிட்டு, அன்னைக்கு நடந்ததை என் வீட்டுக்கார் மறந்துட்டார் போல, அதை வேணா ஞாபகப்படுத்தவான்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நீ என்னதான் பிளான் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என் ஃபேமிலிக்கு எதிராக ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைன்னு இவ சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோவோட ஃபியான்சி, அதாவது ஹீரோயினோட தங்கச்சி தான் வெளியே வந்திருக்கா. ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு தாரத்துக்கு பிறந்தவ, இவளோட தங்கச்சி 2ஆம் தாரத்தோட பொண்ணு. இப்ப அவ வெளியே நின்னுட்டு வென் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. தங்கச்சியோட வாய்ஸை கேட்ட உடனே ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்ப அவ வேணும்னே இப்படி கிஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் பொறுமையா நடந்துக்காங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். இவ பேசினத அவ தங்கச்சி கேட்ட உடனே செம கண்டாயிரா. வென் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க, கதவை தர அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஹீரோயின் வேணும்னே ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் எழுப்பிட்டு இருக்கா. அதை பார்த்தவொன்னா அவளோட தங்கச்சிக்கு செம காண்டாகுது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் செல்லம் ஆசையா என்கிட்ட கேட்கும் போது என்னால எப்படி வேணான்னு சொல்ல முடியும்னு ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. உள்ள என்ன கன்றாவி நடக்குதுன்னு தெரியலையே, இதை போய் ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட சொல்லி ஆகணும்னு தங்கச்சிக்காரி அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, போதும் போதும் அவ அந்த இடத்த விட்டு போயிட்டா, இதுக்கு மேல நடிக்க வேணாம்னு சொல்ல, ஆனா நான் நடிக்கலமா, நீ தானே என்கிட்ட அந்த விஷயத்த மறந்துடாதுன்னு ஹீரோ அவளை பிடிச்சி வச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க.
டேய் நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. இங்க பாரு. என் குடும்பத்த பழிவாங்க எனக்கு உன்னோட உதவி தேவை. அதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். மத்தபடி நீ நினைக்கிற மாரி எனக்கு உன் மேல லவ்வெல்லாம் இல்லன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஆனா நான் உன்ன லவ் பண்றேன். என்னன்னு தெரியல. உன் மேல ஒரே ஃபீலிங்கா இருக்குன்னு ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வெளிய வந்துடுறான். வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவன் ஹீரோயின்ட்ட என்ன சொல்றான்னா, "என்ன செல்லம் உன் முகத்துல ஒரே பயமா இருக்கு. யாராவது நம்ம 2 பேரையும் பாத்துருவாங்கன்னு பயமா இருக்கான்னு சொல்ல." யார பார்த்தா எனக்கு என்ன? எனக்கு எந்த பயமும் இல்ல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுவே போதுன்னு இவ சொல்ல, நீ சொல்றத பத்தி நான் யோசிச்சு பாக்குறேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா இவளோட தங்கச்சி தான் காட்டுறாங்க. அவங்க தங்கச்சி அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா அவன் ரூமுக்குள்ள இன்னொரு பொண்ணு கூட இருக்கான். எனக்கு ஏதோ சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சுன்னு சொல்ல, இங்க பாருமா வெண்ணு ரொம்ப பெரிய பணக்காரன். இப்போதைக்கு நம்மளோட டார்கெட் அவனை கல்யாணம் பண்றது மட்டும்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்ல, அவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் இவ்ள பாத்தீங்கன்னா, நான் உங்களை பாக்குறதுக்காக கெஸ்ட் ரூம்க்கு வந்தேன். ஆனா உங்களை காணுமேன்னு சொல்ல, ஹீரோ அமைதியா இருந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா, நீங்க தான் என்னோட மாப்பிள்ளன்றதை என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்ட்ரோ கொடுக்கணும். வாங்க போலான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோயின் வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வந்து, என்னாச்சு ஜோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பெத்த பொண்ணையே விருந்தாளி மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. சரி சரி நான் வந்தது உங்களை பாக்குறதுக்காக இல்ல வெண்ணு பாக்குறதுக்காக. போட்டோல பார்த்ததை விட நேர்ல பார்த்தா ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லி இவ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா எல்லார் முன்னாடியும். இவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க அவளோட தங்கச்சிக்கு பயங்கர கோவம். இப்ப அங்க வந்திருக்க எல்லாரும் இவங்க 2 பேரையும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா அவரை என்னோட ஃபியான்சி, அவரை எப்படி நீ எல்லார் முன்னாடி கிஸ் பண்ணலாம்? உன்ன மாதிரி மோசமான பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு அவ ஹீரோயினை பிடிச்சி அடிக்கலான்னு வர ஹீரோ தடுத்துடுறான். இப்ப ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா பார்ட்டில வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இவள இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, பாடி கார்டுங்க அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் அங்க இருந்து புடிச்சிட்டு போகலான்னு பாக்க ஹீரோ விட மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு உங்களோட மூத்த பொண்ணுதான் பிடிச்சிருக்கு, நான் அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, இவன் சொன்னதை கேட்ட உடனே அவங்க அப்பா ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் போக போக உன் குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட போகுதுன்றத பொறுத்திருந்து பாருன்னு இப்ப ஹீரோ கிட்ட பாய் ஹனி அப்படின்னு சொல்லிட்டு போக, எங்க போக பாக்குற? யூஸ் பண்ண உடனே தூக்கி போட்டு போறியா? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோயே நம்மளோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றானா, ஏய் நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிரு, நான் போய் என் மாமா கூட கொஞ்சம் தனியா பேசிட்டு வரேன்னு இவ ஹீரோவா பாக்குறதுக்கு வந்துடுறா. இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தனியா மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா வேணும்னே சிகரெட் புடிச்சிட்டு அவளை புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. லூசு இப்படியா பண்ணுவ? சரி விட்டு தல. என்ன முடிவு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன் தங்கச்சியை விட நீ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. அதனால உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நம்ம 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு என்ன சொல்றானா, என் தாத்தா ஷூ குடும்பத்தோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாரு. ஆனா அது எந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன், உன் சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுன்னு சொல்ல, சரி சரி நீ எந்த அளவுக்கு நல்லபடியா நடந்துக்கிறேன்னு கல்யாணத்துக்கு அப்புறமா பாத்துக்கிறேன். நாளைக்கு 10 மணி மறக்காம ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துருன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளிய வந்துட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அப்புறமா வந்து உங்கள பாக்குறேன்னு சொல்ல, எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அதுக்கான காரணத்தையாவது இப்ப சொல்லி தரலன்னு சொல்ல, எதுக்காக உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, நான் என்னன்னு சொல்றது? என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்க தாத்தா கேட்டாரு. அதுக்கு பதிலா நெறைய இண்டஸ்ட்ரியே எங்க அப்பாக்கு குடுக்க போறாராம். அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா கிட்ட இருக்க சொத்து எல்லாமே எங்க அம்மாவால வந்தது. ஆனா அந்த ஆளு எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் 2வது கல்யாணம் பண்ணிட்டு என்ன ஃபாரின்க்கு அனுப்பிச்சுட்டான். அவர்கிட்ட உள்ள சொத்து எல்லாத்தையும் புடுங்குறதுக்காக தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நீ ரொம்ப நல்லா தான் பிளான் போட்டிருக்க. அப்புறமா வந்து உன்ன பாக்குறேன்னு 2 பேரும் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் அந்த ரேணு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு நீங்க ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்காதீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினோட தங்கச்சி தான் காட்டுறாங்க. அவ போய் அவங்க சித்தி கிட்ட பார்ட்டில நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல, நீ எதுக்காகவும் கவலைப்படாதமா. அந்த மாப்பிள்ள உனக்கு தான் சொந்தம். அவனுக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். உன்னோட அக்காக்கு ஏதாவது வயசான ஆள டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்புறமா வந்து வீட்டை விட்டு போயிருவா. ஒரு ரூட்டு கிளியர் ஆயிருன்னு சொல்ல, அம்மா இந்த காரியத்தை சீக்கிரமா பண்ணுங்க. என்னால இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்ல, உங்க அப்பா கூட சேர்ந்தே நம்ம பிளான போடலான்னு இவங்க 2 பேரும் ஹீரோயினுக்கு எதிரா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி என்ன சொல்றானா, 8 வருஷத்துக்கு முன்னாடி அவ யாருன்னே தெரியாத ஒரு ஆள் கூட ஒன்னா ஸ்டே பண்ணா. அவ அப்படி ஒன்னா ஸ்டே பண்றதுக்கு இது நம்ம தானே காரணம். அவளுக்கு மெடிசன் கொடுத்து அப்படி பண்ண வச்சோம். இந்த தடவையும் அதே மாதிரி பண்ணிடலான்னு சொல்ல, சரி சரி நீ சொல்ற மாதிரியே பண்ணலான்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவளுக்கு அவளோட அப்பா கால் பண்ணி, அம்மாடி உங்க அம்மாவோட டவுரி எல்லாத்தையும் உனக்கு திருப்ப குடுத்துடலான்னு இருக்கேன். வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, இப்ப இவ அவங்க அப்பா பேசினதை கேட்ட உடனே
கண்டிப்பா ஏதோ பிளானோட தான் என்ன வர வச்சிருக்காங்க. எதுவா இருந்தா என்ன, எதுக்கும் நம்ம புருஷன்கிட்ட ஒரு வார்த்தைய சொல்லி வைக்கலான்னு இப்பவே ஹீரோக்கு கால் பண்ணி நான் என்னோட வீட்டுக்கு போறேன். ஆனா என்னோட அப்பா என்ன புல்லி பண்ணிடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஹஸ்பண்ட். ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க என்னோட புருஷனா போச்சே. என்ன யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே போனை கட் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு தான் போறா. இப்ப ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு போன உடனே சீக்கிரம் எங்க அம்மாவோட டவுரி கொடுத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிருவேன்னு சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு திமிரா பேசுறா பாரு அப்படின்னு அவங்க அப்பா கோவப்பட, என்னங்க கோவப்படாம அமைதியா இருங்க, நமக்கு நம்மளோட காரியம் ஆகியே தீரணும்னு அவங்க சித்தி சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, இந்தாக்கா இந்த ஜூஸ குடி அப்படின்னு சொல்ல, ஆரஞ்சு ஜூஸ் என்னோட ஃபேவரட். அந்த விஷயத்தை என் தங்கச்சி இன்னும் மறக்காம ஞாபகம் வச்சிருக்காளேன்னு அவளுக்கு கட்டாயப்படுத்தி அந்த ஜூஸை ஊத்தி விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு வயசான ஆள் உட்கார்ந்திருக்கான். அவன்கிட்ட அவன் தங்கச்சியை பிடிச்சு தள்ளி விட, அந்த ஆள பாத்தீங்கன்னா, யோ உன்னோட மூத்த பொண்ணை கட்டினா என்ன, சின்ன பொண்ணை கட்டினா என்ன, ஏதாவது ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் இந்த தங்கச்சி புடிச்சு தடவிட்டு இருக்க. அதை பார்த்தவன உங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் அவளை காப்பாத்திடுறாங்க. உன் தங்கச்சி எதுக்காக இப்படி பண்ண, ஏன் இப்படிலாம் பண்ணி தலையிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பார்த்தா அந்த தங்கச்சி வாந்தி எடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்தவனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அதுல என்ன கரும புடிச்ச மெடிசனை கலந்திருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும். 8 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையை வீணாக்குன மாதிரி இப்பவும் வீணாக்க பாக்குறீங்களான்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அப்பாவோட ஆளுங்க வந்து இவளை புடிச்சிடுறாங்க. இவங்க இப்படி பிடிச்ச உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுன்னா அவ்வளவுதான், என் புருஷன் யாருன்றத மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி இவ கேட்க, அவங்க அப்பா ஹீரோயினா அரைஞ்சிடுறாரு. அப்படி அரைஞ்ச உடனே இவங்க அப்பா மூஞ்சில துப்பிட்டு, ஒழுங்கா தள்ளி போடா பொறுக்கி, உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது, என் புருஷன் இங்க வந்தாருன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன் புருஷன் வெண்ணி இங்க வர்றதுக்குள்ள உன்ன ஒரு வழியாக்கிருவோன்னு சொல்ல, இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, ஐயோ சென்னு, உனக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கறதா தான் பேச்சு, இந்தா ஃபர்ஸ்ட் அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ண, அப்புறமா அவளை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, அந்த ஆளு ஹீரோன்ட்டு தப்பா நடக்க பாத்துட்டு இருக்கான். இவன் இப்படி நடக்க பாத்துட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோனை புடிச்சு காப்பாத்திட்டு அவனோட கோட்டை கழட்டி ஹீரோனுக்கு போத்தி விட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வந்து அந்த ஆள புடிச்சு அடிச்சு போட, அவரு என் அக்காவோட ஃபியான்சி, எதுக்காக அவர அடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சொந்த பொண்ணுக்கே இந்த மாதிரி மெடிசன் எல்லாம் கொடுத்து இந்த காரியெல்லாம் வேற நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இல்ல இல்ல, நாங்க எதுவும் பண்ணல, நீங்க நினைக்கிற மாதிரி இவன் நல்ல பொண்ணுலாம் கிடையாது, 8 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆள் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிருக்கான்னு ஹீரோனை பத்தி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவளை அரைஞ்சிடுறா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, இனிமே அவரை நீ பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, அவரை மாமன் தான் கூப்பிடணும், அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையா, அவரு என்னோட புருஷன், நானும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இனிமே அவரை பேர் சொல்லி கூப்பிடாத, மாமான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்ல. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஆமா இவ என்னோட பொண்டாட்டி, இனிமே பொண்டாட்டி கிட்ட வம்பிழுக்கிற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்ல, இவங்க எல்லாம் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எங்க அம்மா செத்து போனது கூட நீ பண்ண வேலை தாண்டா, அவங்க ஒண்ணும் சாதாரணமா சாகல, நீ தான் கொலை பண்ணிருக்கணும்னு அவங்க அப்பாவை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்க. பைத்திய மாதிரி பேசாதுன்னா உங்க அப்பா சொல்றாரு, எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் என்ன எப்படி கொடுமைப்படுத்தினு எல்லாத்தையும் நான் மறந்து போகலன்னு இவ கிளாஸ் எடுத்து அவங்க அப்பா மண்டையிலே அடிச்சிடறா. இப்பவே இப்படி அடிக்கிறத ஹீரோ பார்த்தவன ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், ஆளு செம காண்ட்ல இருக்கா போலியே, விட்டா எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுருவான்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு ஹீரோயின் அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இவன் இப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்க, தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா அவளை நம்பாதீங்க, அவ ஒரு ஃப்ராடுன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் அங்க உள்ள ஒயின் பாட்டில தூக்கி கீழே போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளை புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு ஹீரோவை புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்து அவனோட சட்டையெல்லாம் கழட்டினதுக்கு அப்புறம், ஏண்டி 10 நிமிஷம் நான் லேட்டா வந்திருந்தா என்ன நடந்திருக்கும், கேர்ஃபுல்லா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல, அதுக்காக தானே உனக்கு கால் பண்ணிட்டு போனேன், நீ வந்துருவேன்னு நம்பிக்கை இருந்துச்சு, அந்த நம்பிக்கையில தான் நான் போனேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா இனிமே இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காத, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு இவ ஹீரோ கூட ஒன்னா ஸ்டே பண்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு, இந்த ஆளு வர வர ரொம்ப மோசம், இந்த ஆளை போட்டு என்ன படாத படுத்துறான்னு அவ அங்க உள்ள மயிலிறக வச்சு ஹீரோ கூட விளையாடிட்டு இருக்க. ஹீரோ கண்ணை முடிச்சிடறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டி எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு முக்கியமான கம்பெனி விஷயமா நான் வெளியே போறேன், அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு போக, இப்ப ஹீரோனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி என் பொண்டாட்டி எங்க போறான்றத கண்டுபிடி, அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் பண்ணுங்கன்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினோட அப்பா தங்கச்சி 2 பேரையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் உங்க கம்பெனிக்கு புதுசா ஒரு டைரக்டர் வர போறாரு, அதாவது புது ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்கு அவங்கள வெல்கம் பண்றதுக்காக வெளியே நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. அவள பார்த்த உடனே இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இங்க என்ன பண்ண உங்களுக்கு என்ன, நீங்க எதுக்காக வந்தீங்களோ அந்த வேலையை பாருங்க, அதை விட்டுட்டு என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கீங்க, நானும் அவரும் நைட்டு ரொம்ப பிஸியா இருந்தோம், அதனாலதான் இன்னைக்கு வேற கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்னு ஹீரோயின் ஒரு மாதிரி அவளை வெறுப்பேத்துற மாதிரி பேச, அவ கோபத்துல ஹீரோயினை புடிச்சு திட்டுறா. இவ இப்படி திட்டின உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ வச்சிருந்த வாட்டர் கேன்ல உள்ள தண்ணி அவ மூஞ்சில ஊத்திட்டு, ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கேன், உன்னை இங்கே கொண்டு போட்டுருவேன், ஒழுங்கா என்கிட்ட நடந்துக்க, இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லி அவளை பிடிச்சி ஒரு வழி ஆக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ அவனுடைய கார்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கான். இப்ப அவங்கப்பா அவளை அடிக்கலான்னு வேற ஹீரோயின் தள்ளி போயிடுறா.
பார்த்தா அவரோட பொண்ணை அரைஞ்சிடுறாரு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். போக போக உங்க 2 பேரும் என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, இதுல நான் அப்புறமா பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு கான்ட்ராக்ட் தான் முக்கியம் அப்படின்னு 2 பேரும் கம்பெனிக்குள்ள வராங்க. கம்பெனிக்குள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல டைரக்டரா இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான். இப்போ அவள பார்த்த உடனே இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த எனர்ஜி ப்ராஜெக்ட் நான் தான் டைரக்டர். அப்ப என்கிட்ட தான் நீங்க பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொல்றதை கேட்ட உடனே அவங்க 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப இந்த இடத்துல அவங்க கம்பெனி மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த மீட்டிங்க்கு ஹீரோவுமே வந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜி ப்ராஜெக்ட எங்க கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா நாங்க தான் பெரிய இன்வெஸ்டர்னு சொல்ல. ஆனா இந்த எனர்ஜி ப்ராஜெக்ட் என்னோடது. எந்த கம்பெனி கிட்ட கொடுக்கணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணணும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிற முடிவை நான் ரேணு கிட்டே கொடுத்துறேன். அவளோட முடிவு தான் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றனா, இந்த எனர்ஜி ப்ராஜெக்ட நான் என்னோட கம்பெனிக்கே தரேன். இந்த கம்பெனிக்கு கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அப்படி நான் கொடுக்கணும்னா நான் சொல்றதை இவங்க செஞ்சுதான் ஆகணும். இந்த ஆபீஸ்ல உள்ள பிரசிடென்ட் ரூம் எனக்கு வேணும்னு சொல்ல, தாராளமா எடுத்துக்கணும் உங்க அப்பா சொல்றாரு. ஆனா அப்பா அது என்னோட ரூம் சென்னை தங்கச்சிக்காரி சொல்லிட்டு இருக்க. சும்மா இருமா, நமக்கு ப்ராஜெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு அவரு சொல்ல. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் விஷயமா வெண்ணி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என் ரூமுக்கு வந்தாருன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்ட்டு ஹீரோயின் கூட தனியா வரான். இப்ப தனியா வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப டேலண்ட் ஆனவர்னு தெரியும். ஆனா அவரோட டேலண்ட் எந்தெந்த விதத்துல யூஸ் ஆகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னோட மிஷன் கம்ப்ளீட் ஆக இன்னும் எத்தனை நாள் தாண்டி ஆகும்னு ஹீரோ கேக்குறான். இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள கம்ப்ளீட்டட பத்தி பேசுறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி டேபிள உட்கார வச்சுட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் புது கான்ட்ராக்ட பத்தினதான். பவர் பிளான் ப்ராஜெக்ட் வரப்போகுதுல, அது ஏன் கைவசத்துக்கு நான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த கான்ட்ராக்ட விட்டுத்தல என்னோட கான்ட்ராக்ட் கிட்டவான்னு சொல்லி ஹீரோ சட்டையை கழட்டிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. நம்மளோட ரொமான்ஸ் எல்லாம் நைட்டு பாத்துக்கலாம், இப்போதைக்கு கான்ட்ராக்ட் தான் முக்கியம். நான் போய் அடுத்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்காத மாதிரி பண்றேன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு தான் போயிருக்கான். அந்த இடத்துல போய் பார்த்தா ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் தான் புது ப்ராஜெக்ட்டுக்கு டீம் லீடரா இருக்கான். இப்ப அவன் கிட்ட போய் வேணும்னே வலிஞ்சுக்கிட்டு, நீங்க பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, ரொம்ப நல்லா எக்ஸசைஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டி எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. உங்க பொண்டாட்டி இதே இடத்துலதான் இருக்காங்கன்னு அவன் ஹீரோவை ஜிம்முக்கு கூட்டிட்டு வந்துடுறான். வந்து பார்த்தா ஹீரோயின் இன்னொரு பையன் கூட கடலை போட்டுட்டு இருக்கத பார்த்த உடனே உண்மையாவே உங்களோட பொண்டாட்டி வேற லெவல், இன்னொரு பையன் கூட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கர பொறாம வந்துடுது. இவ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நிக்க, அவனை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறான். நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் வாடின்னு ஹீரோ அவளை அங்க இருந்து புடிச்சிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ அவளை அங்கிட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டு என்ன சொல்றானா, நான் அவனோட புருஷன்றத மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அட என்னப்பா இப்படி பண்ற, அடுத்த பவர் பிளான் ப்ராஜெக்ட் அவன் தான் டீம் லீடர் தெரியுமா, அதனாலதான் அவன் கிட்ட பேசுறேன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பா வளர்த்துக்கிட்டா தானே இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னவனே ஹீரோ கிட்ட போயிட்டு ப்ராஜெக்டை கேன்சல் பண்ண மேடம் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்ல, எந்த மெத்தட் பத்தி பேசுறேன்னு இவ கேக்குறான். எங்க பாரு, மத்த பசங்க கிட்ட பேசுறது அவங்கள டச் பண்ணி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத, நீ ஒன்னா ஸ்டே பண்றது கூட ஏன் கூட தான் பண்ணணும், மத்த யார் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஏன் இப்படிலாம் சொல்ற, நம்மளோட கல்யாணமே ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் தான், மத்தபடி ஓ பர்சனல் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், என்னோட பர்சனல் விஷயத்துல நீ தலையிடக்கூடாது, உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் என்னையே கொடுத்துட்டேன், இதுக்கு மேல உனக்கு என்னதான் வேணும், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தே குடும்பத்தை கவக்கணும், அதுக்காக தான் நம்ம கல்யாணம் பண்ணிருக்கோம், அந்த விஷயத்த மறந்துடாதுன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வா, ஒரு கான்ட்ராக்ட போட்டே ஆகணும்னு ஹீரோவில கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின்காக ஒரு ஜுவல்லரி கிஃப்டா கொடுக்குறான். அந்த ஜுவல்லரியை பார்த்த உடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இது எங்க அம்மாவோட தொலைஞ்சு போன நகை, இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு அப்படின்னு இப்ப அவ சந்தோஷத்துல ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு, ரொம்ப தேங்க்யூ, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுன்னு சொல்லி இவ ஹீரோக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்க, ஹீரோவும் அதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ குடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் தான் கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா இவங்களோட கல்யாண அக்ரிமெண்ட் தான். அதுல பாத்தீங்கன்னா அவ ஹீரோவை தான் லவ் பண்ணணும், ஹீரோ கூட தான் ஒன்னா ஸ்டே பண்ணணும், வேற எந்த பையன் கூடயும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு இருக்கு. அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, இது என்னப்பா பகல் கொள்ளையா இருக்கு, அப்புறம் எப்படி நான் என்னோட லட்சியத்தை அடையிறது, நான் உன் கூட மட்டும்தான் ஒன்னா இருக்கணும்லாம் போட்டிருக்க, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாருக்கும் சொந்தமாக நான் விட மாட்டேன்னு சொல்ல, சரி சரி நீ சொல்றது கரெக்டு தான், நானும் உனக்கு மட்டும்தான் சொந்தம், ஆனா மத்தவங்க கூட பேசக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது, பேசினாதான் எனக்கு வேலை ஆகும்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ மேல ஏறி உட்காந்துட்டு அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்றாங்க. இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இன்னைக்கு 4வது நாள்னு சொல்லிட்டு இருக்க.
சும்மா என்கிட்ட விளையாடிட்டு இருக்காதுன்னு ஹீரோ சொல்ல, அட உண்மைதான்ப்பா சொல்றேன்னு இவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, உண்மையாவே நீ வேற லெவல் பண்ணிட்ட. ஒரே நாள்ல ஜூ குடும்பத்தை ஒரு வழியாக்கிட்டியே. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் கிடைக்காத மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வெண்ணுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவன் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு ஷீல்டு மாதிரி தான். சீக்கிரமே என்னோட காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ தான் வந்து கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் வான்னு சொல்லி ஹீரோன்னு அவளோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. இனிமே ஒண்ணா தான் ஸ்டே பண்ணி ஆகணும்னு ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வர, ஹீரோக்கு ஒரு பொண்ணு தான் கால் பண்ணுது. இப்ப அந்த பொண்ணோட பேரை பார்த்த உடனே, நான் மட்டும் மத்த பசங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னேன். இது யாருப்பா புதுசா லீன் அப்படின்னு சொல்லி கேட்க, யாரு நீயே கேளுன்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின் அந்த காலை அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்க, அந்த பொண்ணு ஹீரோ வேணும்னு சொல்லுது. அவ இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்த உடனே கால் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ண. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பொறாம வந்துருச்சு போல. இந்த பொறாம போற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலான்னு ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்த்து, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போறேன்னு சொல்ல, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் வா போலான்னு 2 பேரும் சாப்பிடுறதுக்காக போறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா, நைட்டு மறக்காம இந்த கிளப்புக்கு வந்துரு, ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்ல, என்ன வேலைன்னு இவ கேட்கறா. என்னன்னு சொன்னாதான் வருவியா? கரெக்டா 8 மணிக்கு வந்துரு, நீ தான் எனக்கு கம்பெனி கொடுத்தாகணும்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட கம்பெனிக்கு வந்துடுறான். வந்து பார்த்தா அந்த இடத்துல அவளோட அப்பா தங்கச்சி 2 பேரும் தான் இருக்காங்க. இப்ப இவங்க அப்பா பாத்தீங்கன்னா, புது ப்ராஜெக்ட் விஷயமா பேசலான்னு வந்தேன்னு சொல்ல, அந்த ப்ராஜெக்ட உங்களுக்கு குடுக்குற ஐடியா எனக்கு சுத்தமா இல்ல. இந்த இடத்த விட்டு போங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஏன் நீ தரமாட்டேன்னு சொல்ற? அந்த வெண்ணு கூட சேர்ந்து சந்தோஷமா சுத்திட்டு இருக்க. அதனால தானே இந்த வாழ்க்கை உனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அந்த திமிர்ல தானே ஆடிட்டு இருக்கன்னு சொல்ல, ஓ எங்க பின்னாடி ஆளுங்கள்லாம் விட்டு வேற ஃபாலோ பண்றியா? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ, இல்லைன்னா உன் மூஞ்ச உடைச்சிடுவேன்னு ஹீரோயின் அங்க உள்ள பெண் வைக்கிற பாக்ஸ் தூக்கி போட, அவ மூக்குல இருந்து ரத்தம் வந்துருது. இப்ப அவன் மூக்குல ரத்தம் வந்தவனா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, உன் சொந்த தங்கச்சிக்கிட்டே இப்படி நடந்துக்க வெக்கமா இல்ல? ஏன் இப்படி மோசமா நடந்துக்கிறேன்னு கேட்க, யோ போலன்னா உன்னையும் அடிச்சு போட்டுருமே போய் தொலையான்னு ஹீரோயின் சொல்ல, அவர் இந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. இப்ப அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா, எப்படியாவது இவளை சமாளிச்சு அவகிட்ட இருந்து அந்த எனர்ஜி ப்ராஜெக்ட வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் உள்ள போறான். இப்ப அவன் உள்ள போனதை பார்த்தவொடனே இவ்ள பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவளும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்ப என்னோட ஹெல்ப்புமே வந்துச்சுன்னு சொல்ல, கவலைப்படாத, இவளுக்கும் ஏதாவது வீக்னஸ் இருக்கும். அத வச்சு இவள கவுத்துடலான்னு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு. உன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நீ பாட்டுக்கு அந்த வெண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவன் உன்னை நல்ல விதமா நடத்துறானா இல்லையா? அது நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்ல, கவலைப்படாத, எனக்கும் வெண்ணுக்கும் நீ நினைக்கிற மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. எங்க 2 பேருக்கு நடுவுல உள்ளது ஒரு கான்ட்ராக்ட் மட்டும்தான் சொல்ல, கான்ட்ராக்ட விட்டு தள்ளு. அந்த வெண்ணோட கேர்ள் ஃப்ரெண்டு ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்துட்டா. அவளோட பேரு லீ. அவ கொஞ்சம் மோசமான பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். இதுதான் அவளோட போட்டோ. அவகிட்ட இருந்து எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இரு. அவ உன்னை புள்ளி பண்ணிட்டானே, எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருன்னு சொல்ல, கவலைப்படாத, என்னால என்ன பாதுகாக்க முடியும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோ சொன்ன இடத்துக்கு தான் போறா. அங்க ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு பார்க்க சூப்பரா இருக்கா, வா வா வந்து என் கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவனுக்கு ஒரு அடியை போட்டுட்டு வாட்சலாம் அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சிட்டு இருக்கான். இவன் என்னோட பொண்டாட்டி, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆகுதுன்னு சொல்ல, ஹீரோ சொன்னதை கேட்டவுடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப இவங்க எல்லாம் இப்படி ஷாக் ஆயிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு லீ தான் வரா. இப்ப இந்த லீ பொண்ணு வந்து, எவ்வளவு தைரியம் இருந்தா வெண்ணு பக்கத்துல உட்காருவேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ யாருன்றத நீயே இன்ட்ரோ குடிச்சலான்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் எந்திரிச்சு, நான் வெண்ணோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல, என்னது வெண்ணோட பொண்டாட்டியா? நேத்து நைட் அவனோட போன் கால் அட்டன் பண்ணது நீ தானான்னு கேட்க, அவரோட பொண்டாட்டி நான் தானே, அப்ப அவரோட போன் காலை நான் தானே அட்டன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த பொண்ணு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, நீ எதுக்காக அவளை கல்யாணம் பண்ண? சீக்கிரமே அவளை டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொல்ல, அவ என்னோட பொண்டாட்டி, அவளை டைவர்ஸ் பண்ணணுமா வேணாமான்றத நான் தான் முடிவு பண்ணணும். உன் வேலையை பார்த்துக்கிட்டு போன்னு சொல்ல, அந்த பொண்ணுக்கு கோவம் வந்து ஹீரோயின் மேல ஜூஸ் தூக்கி ஊத்திடுறான். அதை பார்த்தவன ஹீரோக்கு கோவம் வந்து அவளை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அவன் ஹீரோனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜூஸை தொடச்சி விடலான்னு பார்க்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் நல்லதா இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவ சொன்னது நினைச்சு நீ கோவப்படுறியான்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நம்ம 2 பேரோட கல்யாணமும் கான்ட்ராக்ட் கல்யாணம் தான், அந்த விஷயத்த மறந்து போயிட்டியா? அப்படி இருக்கிறப்ப அவ பேசினதுக்காக நான் எதுக்கு கோவப்பட போறேன்னு சொல்ல, அப்படின்னா கோவம் இல்லைன்னு சொல்றியா? கண்டிப்பா உனக்கு கோவம் வந்திருக்கணுமே பொண்டாட்டி, அப்படி இல்லைன்னா நீ என் பொண்டாட்டியே இல்லைன்னு ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்து, என் இடுப்பையே உடைச்சிட்டான்.
சரியான கிறுக்கு பிடிச்சவனே ஹீரோவை பிடிச்சி திட்ட, என்னை யாரோ திட்டுற மாதிரியே இருக்குன்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு ஹீரோனோட அப்பா தான் கால் பண்றாரு. இப்ப அவரு கால் பண்ணி, என் பொண்ணு சொல்றது கேட்டு பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத, எனக்கு ஏத்த மாதிரி நீ எல்லாமே பண்ணி கொடுத்தாதான் அவளை நான் சும்மா விடுவேன்னு சொல்ல, என் பொண்டாட்டிய புலி பண்ற வேலை வச்சுட்டேன்னா உன்னை மாமனாருன்னு கூட பார்க்க மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு ஹீரோ காண்டாயிட்டு போனை கட் பண்ணிடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட கம்பெனிக்கு தான் வரா. அவங்க அப்பாவுக்கு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கலான்னு ஒரு பெரிய கம்பெனில இருந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து என்ன சொல்றானா, இந்த ப்ராஜெக்ட் லீ கிட்ட போனதா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, இதை பத்தி நீங்க எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் அவங்க கைக்கு கிடைக்காத மாதிரி பண்ணி விட, அதை பார்த்தவனா அவங்க அப்பா தங்கச்சி ரெண்டு பேருக்கும் பயங்கர கோவம். இப்ப இந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தங்கச்சி அவங்க அப்பாவை பார்க்க தான் வந்திருக்கா. அப்ப அவளை இப்படியே விட்டா நம்மள மொட்டை அடிக்காம விட மாட்டா, அவளை கொலையாத பண்ணி தொலைங்கன்னு சொல்ல, அப்படியெல்லாம் அவளை விட்டுற முடியாதுமா, கொஞ்சம் கொஞ்சமா தான் சாகடிச்சாகணும்னு சொல்ல, இப்ப இவளை பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த லீ மூலமா நம்ம இவ்வளவு ஏதாவது பண்ணலாமே, அதான் மாமாவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அவ தான் ஊர்ல இருந்து திரும்ப வந்துட்டாளேன்னு இப்ப அந்த பொண்ணு ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இங்க பாரு நீ என்ன காதலிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவன் அவனோட பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணலாம், இதுல ரெண்டு பேருக்குமே நிறைய லாபம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன பண்ணலான் இருக்கன்னு அவ கேக்குறான். 8 வருஷத்துக்கு முன்னாடியே என் அக்கா ஒரு ஆள் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிருக்கா, அந்த வீடியோவை நம்ம வெளியே விட்டுட்டோம்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் அவன் மான மரியாதையே போயிடுன்னு சொல்ல, இந்த மாதிரி கேவலமான காரியெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நீ என்னத்தையோ பண்ணி தொலைன்னு அந்த பொண்ணு போனை கட் பண்ணிடுறா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த லீனு ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணா இல்லையா, அவர் கூட பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு டெலிவரி பாய் வந்து ஹீரோயின் மேல இடிச்சிடுறான். அப்படி இடிச்சதுல ஹீரோயின் பாத்தீங்கன்னா சாரி சாரி அப்படின்னு சொல்லி அவனுக்கு கீழே விழுந்த எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ தூரமா நின்னு பார்த்துட்டு பயங்கரமா பொறாமப்பட்டுட்டு ஹீரோயின் அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு வந்துடுறான். இப்ப காருக்குள்ள கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவன் கோவமா உட்காந்துட்டு இருக்க, என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பொறாம வந்துருச்சு போல நான் லீ கூட பேசுறத பார்த்து, இப்படிலாம் பொறாமப்படக்கூடாதுப்பான்னு சொல்ல, என் பொண்டாட்டி என்கிட்ட மட்டும் தான் பேசணும், வேற எந்த ஆளு கிட்ட வரக்கூடாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு அவனோட தாத்தா தான் கால் பண்றாரு. இப்ப அவர் கால் பண்ணி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், உன் பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டியாடான்னு சொல்ல, உங்களோட 80வது பிறந்த நாளுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என் ஃபேமிலியை மீட் பண்ண போலான்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்காக உங்க ஃபேமிலியை மீட் பண்ண போனோம், நம்ம ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே போட்டிருக்கோம்னு சொல்ல, ஏன் என் ஃபேமிலியை மீட் பண்ண போறது நினைச்சு பயமா இருக்கான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மாதான் சொன்னேன்னு சொல்ல, நீ கண்டிப்பா மீட் பண்ணி தான் ஆகணும், வா போலான்னு. இப்ப அடுத்த நாளே ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு பார்ட்டிக்கு தான் வந்திருக்கான், அவங்க தாத்தாவோட பர்த்டே பார்ட்டிக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தாத்தாவோட பர்த்டே பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்து, இவதான் என்னோட பொண்டாட்டின்னு இன்ட்ரோ கொடுக்க, உண்மையாவே ரொம்ப நல்ல பொண்ணதான் இருக்கா, இதுக்கு முன்னாடி பார்த்த பொண்ணை விட இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, சரி உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும் வான்னு சொல்லி தாத்தா ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போக, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் இந்த பக்கம் தனியா நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட எக்ஸ் தான் வரா. இப்பவ வந்து ஷூ குடும்பத்தோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் டீல், ஆனா நீ ஷூ குடும்பத்தோட மூத்த பொண்ணு, உன் தங்கச்சி தானே கட்டி வைக்கிறதா இருந்தாங்க, அதுக்குள்ள வெண்ண செடியூஸ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, உன்னை பத்தின எல்லா நியூஸும் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. எதுவா இருந்தா என்ன, நான் இப்போதைக்கு அவனோட பொண்டாட்டி, அது மட்டும்தான் உண்மைன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஒழுங்கா அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அவனை விட்டு போயிரு, எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிக்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன சொன்னாலும் அதை கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, ஏன்னா நான் என் புருஷன் கூட மட்டும்தான் இருப்பேன்னு இவ சொல்ல, அந்த பொண்ணு ஹீரோயினை அரையிற மாதிரி வர ஹீரோயின் தடுத்துடுறான். இப்ப அவன் இப்படி தடுத்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோவை பார்த்தவனா அவளை பாத்தீங்கன்னா அவ என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறா, ஆனா நீ அவ பக்கத்துல போய் நிக்கிறேன்னு சொல்ல, நான் எப்போதையும் என் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அப்படின்னு இன்னும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அவங்க அக்காவை தான் இன்ட்ரோ கொடுக்குறான். இதுதான் என்னோட அக்கா, அப்புறம் பக்கத்துல இருக்கிறது அவங்க அக்கா ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவங்க அக்கா ஹஸ்பண்ட பார்த்தவளோ ஒரு மாதிரி ஆகிறா, ஏன்னா அவன் அவளோட எக்ஸ். இப்ப ஹீரோவும் அவங்க அக்காவும் பாத்தீங்கன்னா நாங்க போய் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரோம்னு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, இங்க பாரு ரேணு, என்ன மன்னிச்சிரு, 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணது பெரிய தப்பு, கண்டிப்பா என் மேல உனக்கு வெறுப்பு இருக்கும், ஆனா நான் பண்ண தப்புக்காக என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல, இங்க பாருங்க என்னோட முழு நேம் சொல்லி கூப்பிடுங்க, இப்போதைக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரங்க மட்டும்தான், மத்தபடி எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு இவ போகலான்னு பார்த்தா அவன் விட மாட்டேங்கிறான். இப்ப அந்த ஆளு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நான் சொல்றத பொறுமையா கேளுன்னு வம்பிழுத்துட்டு இருக்க. அது கரெக்டா ஹீரோ பாத்துடுறான். இப்ப ஹீரோ வந்தவன அவன் கையை விட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா என் மாமா கூட உனக்கு என்னடி பேச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல, அவர் தான் என் கையை பிடிச்சிட்டு இருந்தாருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சரி வா வீட்டுக்கு போலான்னு ஹீரோ சொல்றான். வீட்டுக்கு போலாமா, ஆனா உன்னோட அம்மா அப்பாவை இன்னும் நம்ம பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, இப்ப ஹீரோ அங்க உள்ள ஆளை கூப்பிட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு அவன் ஹீரோனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட. இந்த சிடவனோட எக்ஸ பாத்தீங்கன்னா, நீ இப்படிப்பட்ட பொண்ணையா காதலிக்கிற, இந்த பொண்ணை நீ காதலிக்கிறன்றதை என்னால நம்பவே முடியலன்னு அவ காண்டாயிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வந்து பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு அவள கிஸ் பண்ணலான்னு பாக்க, அவ ஒரு மாதிரி இருக்கா. "என்னாச்சு? வயிறு எதுவும் வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க கன்டின்யூ பண்ணலான்னு" சொல்ல, ஹீரோ அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயினோட மைண்ட் ஃபுல்லாவே அவளோட எக்ஸ பாத்தத பத்தி தான் இருக்கு. இந்த படுபாவி எப்படி இவங்க குடும்பத்துலன்னு யோசிச்சுட்டு இருக்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "மேடம் இங்க இல்லையே, மைண்ட் வேற எங்கேயோ இருக்கே" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்ன பத்தி தான் யோசிச்சு பார்த்தேன்னு" இவ ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க, 2 பேரும் நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக வரா. இப்ப அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து அவளோட எக்ஸ பார்த்தேன்ற விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னவுடனே அவள பார்த்தீங்கன்னா, "நீ இன்னும் அவன காதலிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால ஒரு மாதிரி இருந்துச்சு. மத்தபடி எனக்கு அவன் மேல எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. என்னோட டார்கெட் எல்லாம் ஜூ குடும்பத்த பழி வாங்கணும். அது மட்டும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி அவன பத்தி விட்டு தள்ளுன்னு அவ ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயினுக்கு அவன் தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி உன்ன மீட் பண்ணணும்னு சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த கிறுக்கு பையன் என்ன மீட் பண்ணணும்னு சொல்றான். என்னன்னு போய் பாத்துட்டு வரேன்னு ஹீரோயின் அவன பாக்க வந்துடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் மட்டும் நடக்காம இருந்துச்சுன்னா, இந்நேரம் நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருப்போம்னு சொல்ல, வாய மூடு. எதுக்காக என்ன கூப்பிட்ட? நான் யாருன்றத மறந்துட்டு பேசாத. இப்போதைக்கு உன் பொண்டாட்டியோட தம்பி பொண்டாட்டினா. அதுக்கான ரிலேஷன்ஷிப்கான மரியாதை குடுத்து பேசுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு அந்த கஃபேக்கு வெளிய அவ தங்கச்சிக்காரி தான் ஃப்ரெண்டு கூட நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப இந்த தங்கச்சிக்காரி இவங்க 2 பேரையும் ஒண்ணா பார்த்த உடனே, "நீ இந்த மாரி வேலையெல்லாம் கூட பாக்குறியா? இத உன் புருஷன்கிட்ட போட்டு விட்டாலே போதுமேன்னு" ஹீரோயின் அவனும் ஒண்ணா பேசிக்கிறத இவ வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போறா. இப்ப அந்த சைடு இவன பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, வெண்ணு நீ நினைக்கிற மாரி நல்லவனான்னு எனக்கு தெரியல. நீங்க 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணீங்க? அவன விட்டு தள்ளி போயிருன்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்காக என் புருஷன விட்டு நான் தள்ளி போகணும்? என் புருஷன் எனக்கு நல்லவர் தான். நானும் அவரு சந்தோஷமா இருக்கோம். தேவையில்லாம லைஃப்ல குறுக்க வராதன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, 8 வருஷத்துக்கு முன்னாடி வெண்ணி ஏதோ ஒரு பொண்ணு கூட ஹோட்டல்ல ஒண்ணா ஸ்டே பண்ணான். அந்த விஷயத்த பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, என்ன ஒரு கோஇன்சிடென்ட். என்ன 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்துன மாரியே வெண்ணி ஏமாத்திருக்காங்களா? பாவம் அவன் அப்படின்னு யோசிச்சுட்டு, எதுவா இருந்தா என்ன? அது அவரோட கடந்த காலம். இப்போதைக்கு என் புருஷன் எனக்கு மட்டும் தான் உண்மையா இருக்காருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா, சரி என்னமோ பண்ணு. 2 பேரும் நல்லபடியா இருந்தா எனக்கு அதுவே போதும்ன்னு சொல்ல, ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் இவன பாத்தீங்கன்னா, என்னன்னே தெரியல. என்னால உன்னை விட்டு கொடுக்கவே முடியல. முடிஞ்ச வரைக்கும் நீ கிடைக்கிறதுக்காக போராட போறேன்னு இவன் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவனுக்கு ஏதோ ஒரு முக்கியமான பார்சல் வந்திருக்கு. பார்த்தா ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கூட தான் உட்கார்ந்திருக்கான். என்ன பார்சல்னு பிரிச்சு பார்த்தா, ஹீரோயினும் அவங்க அக்கா புருஷனும் ஒண்ணா பேசிட்டு இருந்த போட்டோ தான். அந்த போட்டோவை எடுத்து வளைச்சு வச்சு தங்கச்சிக்காரி அனுப்பி வச்சிருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டி மதியம் எங்க போனான்றத செக் பண்ணி சொல்லுடான்னு சொல்ல, ஹீரோவோட அசிஸ்டன்டும் ஓகேன்ட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட வீட்டுக்கு வெளிய நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. பார்த்தா அவன் 10, 12 சிகரெட்ன்னு புடிச்சு வச்சிருக்க. "ஏன் வெளியவே நின்னுட்டு இருக்க? வீட்டுக்குள்ள போலாம்லன்னு" சொல்ல, "உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். வெளிய ரொம்ப குளிரா இருக்கு. வா வீட்டுக்குள்ள போலான்னு" 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் ஹீரோயின் ஒரு மாரி சோகமா இருக்கா. "என்னாச்சு? பார்க்கறதுக்கு ஒரு மாரி இருக்கேன்னு" சொல்ல, "ஆக்சுவலா நான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் ஒரு ஆள பார்க்க போயிருந்தேன் மத்தியானம்" அப்படின்னு சொல்ல, "யார பார்க்க போனேன்னு" ஹீரோ கேட்குறான். உன் அக்காவோட புருஷன தான். ஆக்சுவலா அவன் என்னோட எக்ஸ்ன்னு சொல்ல, எக்ஸா இல்ல ஃபர்ஸ்ட் லவ்வான்னு ஹீரோ கேட்க, 2மே கிடையாது. 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தினால அவன் என்ன விட்டுட்டு போயிட்டான். அவன பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. கொஞ்சம் எரிச்சலா இருந்துச்சு. ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்தேன். அதனால தான் நான் வீட்டுக்கு வரவோ லேட் ஆயிருச்சு. 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மயக்கம் மருந்து குடுத்து என் மேல தேவையில்லாம பழி போட்டாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்தினால தான் நான் என் வீட்ட விட்டும் வெளிய போனேன். ஏன்னா எங்க அப்பா வீட்ட விட்டே தொரத்திட்டாரு. அப்படின்னு இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. "நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கடந்த காலத்த நினைச்சு ஃபீல் பண்ணாத. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு" ஹீரோ அவளோட நெத்தியில கிஸ் பண்ண. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "இல்ல நான் பழசு நினைச்சு அழக்கூடாது. நான் எப்போதும் வருங்காலத்த பத்தி தான் யோசிக்கணும்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. சரி பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் தூங்க நான் வந்துடுறேன்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு உள்ள வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் உள்ள போனதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, 8 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட ஒரு பொண்ணு ஒண்ணா ஸ்டே பண்ணாளே, அந்த பொண்ணு யாருன்றத கண்டுபிடிங்க. எனக்கு ஒரு ஆள் மேல கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் ஓகேன்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து உட்கார்றான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, எனக்கு கம்பெனிக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்னு அவ அந்த இடத்த விட்டு போக, அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் அந்த இடத்துக்கு வரான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றான்னா, "பாஸ் 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கூட ஒண்ணா இருந்தது உங்களோட ஒய்ஃப் தான்" அப்படின்னு இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு போக, ஹீரோவால அத நம்பவே முடியல. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என் பொண்டாட்டி எதுக்காக என் கூட ஒண்ணா இருந்தா? யார் பிளான் பண்ணி இப்படிலாம் பண்ண வச்சதுன்றத கண்டுபிடி. ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியணும்னு" சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் கம்பெனிக்கு கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த லீ கூட தான் பேசிட்டு இருக்கா.
இப்ப அவர் கூட உட்காந்து புது ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரி வந்து ஒவ்வொரு பசங்களையா கரெக்ட் பண்றது எங்க அக்காவோட ஸ்பெஷல்னு ஹிரனை பத்தி தப்பா பேச, இவ சாப்பாடை தூக்கி அவ மேல எரிஞ்சிடறா. அதை பார்த்தவொன்னே அவள பாத்தீங்கன்னா, இதுக்காகடி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, கம்பெனில வந்து பிரச்சனை பண்றதே உன் வேலையான்னு சொல்ல, அந்த இடத்துக்கு அவளோட சித்தியும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க சித்தியும் வந்து ஹீரோனை பிடிச்சி திட்டிட்டு இருக்க, இவன் பாத்தீங்கன்னா சூப்பை தூக்கி அவங்க தங்கச்சி தலையில ஊத்தி சித்தியையும் பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கா. இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவளோட அப்பா வந்து ஹீரோனை அடிக்கிற மாதிரி வர, கரெக்டா ஹீரோ வந்து தடுத்துடுறான். இப்ப ஹீரோவை பார்த்தவொன்னே, என்னங்க இவங்க எல்லாரும் என்ன புலி பண்றாங்களேன்னு ஹீரோவை கட்டி பிடிக்க, என்னது நாங்க புலி பண்றோமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நல்லவ மாதிரி பேசுற பாருங்களேன்னு தங்கச்சி சொல்ல, ஹீரோயின் அவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, ஒழுங்கா தள்ளி போடி, இதுக்கு மேல ஏதாவது பேசினா அந்த தண்ணி தூக்கி உன் மேல ஊத்திருவேன்னு சொல்ல, அவ பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப இந்த லீ பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சி தான் வந்து வம்பிழுத்தாங்க, மேடம் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்ல, இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, உன் பொண்ணு இனிமே இந்த கம்பெனி பக்கமே வரக்கூடாது, அப்படி அவ வராம இருந்தாதான் ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைக்கும், இல்லைன்னா எந்த கான்ட்ராக்டும் உங்க கம்பெனிக்கு கிடைக்காதுன்னு சொல்ல, சார் நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே என் பொண்ணு இந்த கம்பெனி பக்கமே வரமாட்டானா அவங்க அப்பா சொல்ல, அப்பா ஏன் இப்படி பண்றீங்கன்னா அவ சண்டைக்கு வந்துட்டு இருக்க, வாய மூடு, உன்னால நம்ம குடும்பமே நடு தெருவுக்கு வந்துரும் போல, நான் சொல்றத மட்டும் கேளுன்னு அவங்க அப்பா இனிமே கம்பெனி பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த சைடு அவங்க அப்பாவை பத்தி எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. இவருக்கு எந்த பவரும் இல்லாம போயிருச்சு, பாவம் ஒரு கான்ட்ராக்ட் கூட கிடைக்காம கஷ்டப்படுறாருன்னு அவங்க அப்பாவை பத்தி பேசிட்டு இருக்க. அதெல்லாம் கேட்டவுடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கேபினுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்னா, அவ கூட பேச்சுவார்த்தையே வச்சுக்காத, அவ எப்ப பார்த்தாலும் உன்னை புள்ளி பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல என்னை பத்தி கவலைப்படாதீங்க, என்னை பத்தி நீங்க ரொம்ப தான் கவலைப்படுறீங்க அப்படின்னு இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஆமா, உன்னை பத்தி கவலைப்படாம வேற யாரை பத்தி கவலைப்பட போறேன்னு ஹீரோ அவன் அசிஸ்டன்ட் சொன்னதான் யோசிச்சு பாக்குறான். 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னா இருந்த பொண்ணு ஹீரோயின் தானே சொல்லியிருப்பான் இல்லையா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் ஹீரோனை பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்க, இவளும் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ இப்படி கட்டி பிடிச்சவன இவ்வளவு பாத்தீங்கன்னா, போதும் போதும் எதுவா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்ல, நைட்டு உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு ஒரு ஆக்ஷனுக்கு தான் வந்திருக்கான். இப்ப அந்த ஆக்ஷன்ல இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்க, பின்னாடியே ஹீரோவோட எக்ஸும் உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு ரிங்கு வாங்கி கொடுக்கலல்ல, உனக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கோ வாங்கிக்க, எப்ப பார்த்தாலும் கம்பெனியை பத்தியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு சரின்னு சொல்றான். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரிங்கு தான் ஆக்ஷனுக்கு வருது. ஹீரோ வெட்டிங் ரிங் வாங்கி கொடுக்கலாம் தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப அந்த ரிங்க ஹீரோயின் ஏல கேட்க, வேணும்னே அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு அவளும் கேட்டுட்டு இருக்கா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி கேட்டுட்டு இருக்க, இதை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு 100 மில்லியனுக்கு அதை வாங்கிடுறான். இப்ப ஹீரோ 100 மில்லியனுக்கு அந்த ரிங்க வாங்கினதை பார்த்த உடனே அவனோட எக்ஸுக்கு பயங்கர வயிற்றுச்சலா இருக்கு. இப்ப ஹீரோ அந்த ரிங்க வாங்கிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி ஹீரோனுக்கு போட்டு விட, அவ ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. இப்ப இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா, வேற ஏதாவது வேணும்னாலும் வாங்கிக்கன்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் வாங்க வீட்டுக்கு போலாம், இன்னைக்கு நான் ட்ரீட் தரேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனோட எக்ஸ் பாத்தீங்கன்னா, இதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, என் மான போற மாதிரி ஏன் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தேன், இதுல உனக்கு என்ன வயிற்றுச்சல், வா பொண்டாட்டி போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. இன்னைக்கு ஹீரோனோட ட்ரீட்னு சொல்லியிருப்பா இல்லையா, பார்த்தா ரெண்டு பேரும் பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோவில கூட்டிட்டு வந்து பெட்ரூம்ல படுக்க வைக்கிறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, இதுக்குதான் நான் குடிக்கிறதே இல்ல, குடிச்சேன்னா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாவே என்னோட ஹஸ்பண்ட் தான் உலகத்திலே பெஸ்டான ஹஸ்பண்ட். ஒரு ஆளு எப்ப காதல்ல விழுகிறாங்களோ அவங்க எப்பவுமே பைத்தியம் ஆயிருவாங்க, அதுதான் உண்மை, நான் எப்பவுமே காதல்ல விழக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பேன் தெரியுமா அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க. நீ ஒண்ணு பேச வேண்டாம், எதுவா இருந்தாலும் காலையில எந்திரிச்சு பேசிக்கலாம், சும்மா இரு பொண்டாட்டின்னு ஹீரோவில தூங்க வச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்ச உடனே, நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன், இதுக்குதான் குடிக்கவே கூடாதுன்றது, பாவம் அவர் தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு போலேன்னு முழிச்சிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ரொம்ப டயர்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பசிதான் எடுக்குது, வாங்க போய் சாப்பிடலான்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்றான். இப்பவே ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, என்னன்னே தெரியல எனக்கு உன்னோட நினைப்பா இருக்குன்னு சொல்ல, நினைப்பு வந்ததுல எந்த தப்பும் இல்ல, வா போலான்னு ஹீரோவில கூட்டிட்டு பக்கத்துல உள்ள ஹோட்டலுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் பக்கத்து ஹோட்டல்ல உட்காந்து கதை பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அக்கா புருஷன் தான் வரான். அவனை பார்த்தா உடனே ஹீரோயினோட முகமே மாறி போயிட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா, சாரிப்பா பிசினஸ் ட்ரிப் போயிருந்ததுனால உங்களை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க, பரவாயில்ல இருக்கட்டும் மாமான்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினோட எக்ஸ பாத்தீங்கன்னா, சரி நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க, எப்ப குழந்தை பெத்துக்கலான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல்ரெடி பொண்டாட்டி பிரெக்னெண்டா தானே இருக்கான்னு ஹீரோ சொல்ல, என்னது பிரெக்னெண்டா அப்படின்னு இவளுக்கே தூக்கி வாரி போட்டுருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எங்க ரெண்டு பேருக்கும் முக்கியமான வேலை இருக்கு, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போக, இப்ப அவனை பாக்குறதுக்காக ஹீரோவோட எக்ஸ் தான் வரா. இப்ப அவ வந்து என்ன சொல்றானா,
நீ இந்த பொண்ணை ரொம்ப காதலிக்கிற அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ நானும் சேர்ந்து பிளான் பண்ணலாம். அவங்க 2 பேரையும் பிரிச்சிடலான்னு சொல்ல, உன் வேலை ஏதோ அத மட்டும் பாரு. என்னால உன் கூட சேர்ந்து பழி வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுப்பா. உனக்கு அந்த பொண்ணு வேணும், எனக்கு அந்த பையன் வேணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. உன் வேலைய பார்த்துட்டு போடின்னா அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சிட்டு ரெஸ்டாரண்ட்ல அவனை பார்க்கும்போது உன் முகமே மாறி போயிடுச்சு செல்லம். அதனாலதான் நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்ல. என் ஹஸ்பண்ட் எப்போதும் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணுவாருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா நம்மளோட கல்யாணம் ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே. அப்புறம் இதுக்காக நம்ம 2 பேரும் எல்லாரும் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவ கேட்க, ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு, நான் ஒன்னும் இதை கான்ட்ராக்ட் கல்யாணமா நினைக்கல. உண்மையான கல்யாணமா தான் நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு சொல்லுன்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ரெடி ஆயிட்டு இருக்க. அவளை பார்க்க அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. இப்ப அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றா. என்னோட ஹஸ்பண்ட் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறாரு. ஆனா நாங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் போட்டோம். அவரு உண்மையாவே என்ன காதலிக்கிறாரு போலேன்னு சொல்ல, இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமா கண்டினியூ பண்ணுன்னு சொல்ல, ஆனா என் மனசு இதை கண்டினியூ பண்ணுன்னு தான் சொல்லுதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து நீ என்ன சொன்னன்றத நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரிப்பா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 விஷயம் இருக்கும், நீங்க பேசுங்கன்னு அவளோட ஃப்ரெண்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப அவளோட ஃப்ரெண்டு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, அப்படின்னா மேடம் என்ன லவ் பண்ற விஷயத்த ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, லவ் பண்றேன்னு சொல்ல முடியாது, ஆனா என்னன்னு தெரியல உன் நினைப்பாவே இருக்குன்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல வாங்கின ரிங் எடுத்து ஹீரோயினுக்கு போட்டு விடுறான். இப்ப இந்த ரிங்க போட்டு விட்டதுக்கு அப்புறம் இப்பதான் கல்யாணம் பொண்ணு மாதிரி அழகா இருக்குன்னு சொல்ல, இந்த ரிங்க போட்டதுக்கு அப்புறம் என் கை பார்க்க ரொம்ப அழகா மாறிடுச்சுன்னு இவ சொல்ல, வா நம்ம 2 பேரும் பார்ட்டிக்கு போலான்னு இவங்க 2 பேரும் ஃபேமிலி பார்ட்டிக்கு தான் வராங்க. இப்ப இந்த ஃபேமிலி பார்ட்டில ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறான். இப்ப இந்த விஷயத்த எல்லார் முன்னாடியும் சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயின் இந்த பக்கம் அவ ஃப்ரெண்டு கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு இப்படி பேசிட்டு இருக்க, இந்த சைடு உங்க சித்தி தங்கச்சி 2 பேரும் தனியா வந்துடுறாங்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, அம்மா அவ வெண்ண எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்க போறா. அப்படி கல்யாணம் நடக்கும்போது 8 வருஷத்துக்கு முன்னாடி அவ ஒரு பையன் கூட ஒண்ணா இருந்தா இல்லையா, அந்த போட்டோஸை நம்ம லீக் பண்ணணும். அப்படி லீக் பண்ணாதான் அவ மான மரியாதை போற மாதிரி எல்லாம் பண்ண முடியும்னு சொல்ல, இவங்களும் சரின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிறத ஹீரோயின் அவளோட போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க 2 பேரும் தனியா வரும்போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இப்ப அவங்க இப்படி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயத்த பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்லு. உனக்கு உன்னோட அப்பாக்கும் என்னதான் சண்டையா இருந்தாலும் நீ அவரோட பொண்ணு. உன்னோட பர்சனல் போட்டோஸ் எல்லாம் வெளியே போறத அவர் விரும்ப மாட்டாருன்னு சொல்ல, அட நீ வேறடி, அதனால சான்ஸ் கிடைச்சா என்ன போட்டே தள்ளிடுவான். அவனை போய் என்னோட அப்பான்லாம் சொல்லிட்டு இருக்காத. எனக்கு இப்ப இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலன்னு சொல்ல, உன் கல்யாணத்தன்னைக்கு உன்னை பத்தி அசிங்கப்படுத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி உன்னால தப்பிக்க முடியும்? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. அந்த பையன் யாருன்னாது தெரியுமான்னு சொல்ல, இல்ல எனக்கு தெரியாது. எனக்கும் அன்னைக்கு ஏதோ மயக்க மருந்து கொடுத்தாங்க. அந்த பையனுக்கு ஏதோ மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. நாங்க 2 பேருமே பாதிக்கப்பட்டவங்க. வேணும்னே பிளான் பண்ணி தான் என்ன அசிங்கப்படுத்தணும்னு இவங்க 2 பேரும் இப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் பார்த்து பண்ணு. உன் ஹஸ்பண்ட் கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிக்கன்னு சொல்ல, ஒன்னும் சொல்ல வேணாம். என் ஹஸ்பண்ட் வேணும்னா என்னை ஏத்துக்கட்டும். ஒருவேளை அவ என்னை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா போக விட்டுருவேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். அந்த கால் வந்த உடனே இவ வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறா. இப்ப வீட்டுக்கு வந்த கையோட ஹீரோ அவளை பிடிச்சி பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்றா. ஏண்டி நான் அத்தனை டைம் ஃபோன் பண்ணேன், என் போனை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, அட ஒரு முக்கியமான வேலையா இருந்தேன்பா, அதனாலதான் போனை எடுக்கலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே வா கிஸ் பண்ணலான்னு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ இவளை கட்டி பிடிச்சிட்டு, அடுத்த வர நம்ம 2 பேருக்கு கல்யாணம், இந்த விஷயத்த மறந்துடாதன்னு சொல்ல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்த பத்தி இன்னொரு தடவை யோசிச்சு பாரு. இல்ல இந்த கல்யாணம் நடக்க வேணான்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஏன் இப்படி சொல்ற? எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? அப்படி பிடிக்கலாட்டியும் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாறிக்கிறேன். என்னை விட்டு போகாதன்னு சொல்ல, ஹீரோனுக்கு பயமாயிட்டு இருக்கு. ஏன்னா இவ கல்யாணத்தன்னைக்கு இவ போட்டோஸை எக்ஸ்போஸ் பண்றதா அவங்க பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ வேணான்னு சொல்லிட்டு இருக்கு. நீ இப்படி சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம கல்யாணத்தை போட்ல வச்சுக்குவேன். உன்னால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதுன்னு சொல்ல, இவ ஹீரோவை பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு, உங்களோட விருப்பம் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லி அவன் நெத்தியில கிஸ் பண்றான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் ஆபீஸ்க்கு கிளம்பி வர, அவளை பார்க்க அவளோட அப்பா தான் வராரு. இப்ப அவளோட அப்பா வந்து, இங்க பாருமா, உங்க அம்மா பேர்ல உள்ள சொத்தெல்லாம் உனக்கு வந்துருச்சு. அதுல பாதி சொத்தாது எனக்கு கூடன்னு சொல்ல, பாதி சொத்து தரவா? எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு என்ன ஃபாரினுக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த சொத்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்ட. நீ எல்லாம் மனுஷனே இல்லைன்னு சொல்லி அவங்க அப்பாவை பிடிச்சி கண்ணா பின்னா அடிச்சு துரத்தி விட்டுறான்.
இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா வீங்கி போன முகத்தோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அப்பா என்னாச்சு உங்க முகத்துக்குன்னு அவங்க பொண்ணு கேட்க இவரும் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாரு. இப்ப அவள பாத்தீங்கன்னா அப்பா அவளை பழிவாங்க ஒரே வழிதான் இருக்கு. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவ ஏதோ ஒரு பையன் கூட ஒன்னா இருந்தா பாத்தீங்களா, அந்த போட்டோஸ்லாம் அவங்க கிட்ட இருக்கா. அந்த போட்டோஸ வச்சுதான் அவளை கவுக்க முடியும்னு சொல்ல இவரும் மனசு மாறி அவங்க சொல்றது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாரு. இப்ப அந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோன்னு தான் காட்டுறாங்க. ஹீரோனை பார்க்க ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க. 2 பேரும் பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட எக்ஸ் வந்து நீயும் நானும் ஒண்ணு சேர்றதுக்கு வழியே இல்லையா, உன்னை இவ கூட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல என் வாழ்க்கையில நீ என்னைக்கு கிடையாது, என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் இடம், தேவையில்லாம லைஃப்ல குறுக்க வராதன்னு சொல்ல அவளை பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹீரோயினோட கல்யாண நாளதான் காட்டுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடேன்னு சொல்ல நடக்கிறது நடக்கட்டும் பாத்துக்கலான்னு இப்ப அவ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போய் நிக்க அந்த இடத்துல இவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து ஹீரோயின போட்டோஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோஸ கல்யாணத்துல வந்து எல்லாருக்கும் கொடுத்துடுறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோவோட தாத்தா ஷாக் ஆயிட்டு இந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நான் ஒதுக்கவே மாட்டேன், இவ ரொம்ப மோசமான பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டிய பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க, அந்த போட்டோல இருக்கிறது நான் தான், எவ்வளவு தைரியம் தான் என் கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்ணுவீங்கன்னு ஹீரோவனோட பாடி கார்டை கூப்பிட்டு இவங்க எல்லாரையும் பிடிக்க வச்சிடறான். இப்ப அவங்க எல்லாரையும் பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி கூட ஒன்னா இருந்தது நான் தான், அந்த போட்டோல இருக்கிறது நான் தான் சொல்ல ஹீரோயின்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் பண்ண தப்புக்காக ஜெயிலுக்கு போயே ஆகணும்னு சொல்ல ஹீரோவங்க எல்லாரையும் ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போக சொல்லிடுறான். இப்ப அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன கேக்குறானா, உண்மையாவே நீங்க தான் என் கூட ஒன்னா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அன்னைக்கு எனக்கு யாரோ மயக்க மருந்து கொடுத்தாங்க, என்ன நடந்துச்சுன்றது எனக்கு ஞாபகம் இல்ல, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த உண்மையை பத்தி உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன், ஆனா என்ன பண்றது கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை என்னை விட்டு போயிடுச்சுன்னு நினைச்சேன், ஆனா அது உன்கிட்ட தான் வந்திருக்குன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு மனப்பூர்வமா சம்மதம் சொல்ல ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமாகிட்டு ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்னாதான் சேர்ந்து அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் கம்பெனில ஒன்னாதான் ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா பொண்டாட்டி இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது, வா 2 பேரும் வீட்டுக்கு போலாம், ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு ஹீரோ அவளை அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.